இது உங்கள் டிடெக்டிவ் உலகம். Born to detect, detect to win. இன்னைக்கு உங்க மூளையை குழப்பும் சில புதிர்களை பார்க்கலாம் வாங்க. 2 ரயில்கள் ஒரே பாதையில் எதிரெதிர் திசையில் செல்கின்றது. 2 ரயிலும் சரியாக 12 மணி அளவில் ஒரே வேகத்தில் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படுகின்றது. ஆனால் 2 ரயில்களும் ஒன்றோடு ஒன்று மோதவில்லை. அது எப்படி? ஒரு ரயில் மதியம் 12 மணிக்கும் இன்னொரு ரயில் இரவு 12 மணிக்கும் புறப்பட்டது. அதனால் ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதவில்லை. ஒரு பையன் தன் தந்தைக்கு முன் பிறந்து தன் தாயை கொன்றான். ஆனால் அதில் எந்த தவறும் இல்லை. அது எப்படி? அவன் பிறக்கும் போது அவனின் தந்தை அவனுக்கு எதிரே இருந்தார். அவனை பெற்றெடுக்கும் போது அவனுடைய தாயார் இறந்துவிட்டார். ஒரு நீல நிற ஓட்டு வீட்டில் அதன் கதவுகள், ஜன்னல்கள், தரைகள் என அனைத்தும் நீல நிறத்தில் உள்ளது. அப்படி என்றால் அந்த வீட்டின் மாடிப்படிகள் என்ன நிறத்தில் இருக்கும்? ஓட்டு வீட்டில் மாடிப்படிகள் இருக்காது. 4 கார்கள் ஒரே நேரத்தில் ஒரே வேகத்தில் எதிரெதிர் திசையில் வருகின்றது. யாரும் மற்ற காருக்கு வழிவிடவில்லை. ஆனால் யாரும் மற்ற காரை இடிக்காமல் முன்னோக்கி செல்கின்றனர். அது எப்படி? அனைத்து கார்களும் வலது பக்கம் திரும்பி சென்றது. ஒரு கட்டிடத்தில் 3 மாடிகள் உள்ளது. அதில் உயரமான தளத்தில் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர். அப்படி என்றால் எந்த தளத்திற்கு லிப்ட் அதிக முறை செல்லும்? அந்த லிப்ட் தரைத்தளத்திற்கு தான் அதிக முறை செல்லும். மின்சாரத்தில் இயங்கும் ரயில் ஒன்று மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் காற்று வடக்கு திசையில் இருந்து வீசினால் ரயிலின் புகை எந்த திசை நோக்கி செல்லும்? மின்சாரத்தில் இயங்கும் ரயிலில் புகை வராது. ஒரே ஒரு நேரான பாதை கொண்ட காட்டிற்குள் நாய் எவ்வளவு தூரம் ஓட முடியும்? காட்டின் பாதி தூரம் வரை காட்டிற்குள் ஓடும். அதன் பின் அது காட்டை விட்டு ஓடும். ஒரு ஆண் 2000 பிறந்தார். ஆனால் அவருக்கு இப்போது 50 வயது. அது எப்படி? இரண்டாயிரம் என்பது அவர் பிறந்த மருத்துவமனையின் அறை எண்ணாகும். அவர் பிறந்த வருடம் அல்ல. 2 பெண்களில் ஒருவர் வடக்கு திசை நோக்கியும் மற்றொருவர் தெற்கு திசை நோக்கியும் நிற்கின்றனர். ஆனால் கண்ணாடி இல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றனர். அது எப்படி? வடக்கு திசையில் உள்ள பெண் தெற்கு திசை நோக்கியும் தெற்கு திசையில் உள்ள பெண் வடக்கு திசை நோக்கியும் எதிரெதிரே நிற்கின்றனர். இங்குள்ள படத்தில் வர்ஷினி, தர்ஷினி மற்றும் தர்ஷன் உள்ளனர். இதில் பெண்கள் ஒருவருக்கொருவர் அருகில் நிற்கவில்லை. அப்படி என்றால் இந்த படத்தில் தர்ஷன் யார்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னு. இந்த புதிர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கிறங்க. மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்.